கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கடைசி காலத்தில் நடைபெறப் போவதை குறித்து சீசர்களிடமும் ஜனங்களிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையக்கூடாது என்கிறார். பெருந்திண்டி என்பது அதிக சாப்பாடு சாப்பிடுதல், மற்றவர்களிடம் சண்டை போடுதல் போன்ற வெறிச்செயல் மற்றும் உலக கவலைகளை சுமப்பது ஆகும். நாம் நினையாத வேளையில் அவருடைய வருகையின் நாள் வருவதை விட நாம் நினைத்த வேளையில் அவர் வந்தால் நலமாயிருக்கும் என்பதாக கற்றுக்கொள்கிறோம். நாம் எதிர்பார்த்து இருந்தால் வருகைக்கு ஆயத்தப்பட்டு விடுவோம். பூமியின் மேல் குடியிருக்கிற எல்லாருடைய கழுத்திலும் திடீரென ஒரு கண்ணி விழுந்து இருக்கப்படுவது போல அவர் வருகை இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவரோடு கூட விழிப்பாயிருந்தால் இனி சம்பவிக்க போகிற கடைசி கால பாடுகளுக்கு தப்பி மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவோம் என்று இயேசு கூறினார். இயேசு பகல் வேளைகளிலெல்லாம் தேவாலயங்களில் சென்று உபதேசம் பண்ணி மக்களுக்கு பல அற்புதங்களை செய்து மக்களுடைய கஷ்டங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து பரலோக வாழ்வுக்கு மக்களை ஆதாயப்படுத்தி மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன மனநிலையோடு கேட்கிறார்கள் என்று அறிந்து பதில் கொடுத்தார். இரவு நேரங்களில் அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே போய் தங்கி வந்தார். ஏன் இரவு நேரங்களில் ஒலிவமலையில் தங்கினார் என்றால், இரவெல்லாம் தனித்திருந்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்வதற்காகவும் சர்வலோகத்தின் ஆத்துமாக்களுக்காகவும் நாம் அவரோடு ஆளுகை செய்வதற்காகவும் அவர் அங்கே தங்கினார். மேலும் இரவு நேரங்களில் மற்றவர்கள் வீடுகளில் தங்குவது அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் என்று மக்களுடைய நிலைமையும் புரிந்து கொண்டு இயேசு இரவு நேரங்களிலெல்லாம் ஒலிவமலையில் தங்கினார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் இரவு நேரத்தில் தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனால் நாய்கள் விடாமல் குரைத்து கொண்டிருந்தது. ஒரு வீட்டில் உள்ள ஒரு தகப்பனார் வீட்டு சன்னல் வழியே தெருவை உற்று பார்த்தார். அங்கே 2 பேர் முகமூடியை போட்டுக்கொண்டு கையில் துப்பாக்கி வைத்து கொண்டு யார் வீட்டுக்கெல்லாம் சென்று வரலாம், திருடலாம் என்று சுற்றி சுற்றி வந்ததை அவர் பார்த்தார். உடனே அவர் மௌனமாக இருந்து கொண்டு அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு ஃபோன் பண்ணினார். உடனே காவலாளிகள் எல்லாரும் வாகனத்தை பிரதான சாலையில் விட்டுவிட்டு நடந்தே மெதுவாக சத்தம் கேட்காமல் வந்தனர். திருடர்கள் 2 பேரும் ஃபோன் பண்ணியவர் வீட்டை தட்டினர். இவருக்கு ஒருபுறம் பயம், மற்றொரு புறம் காவல் நிலையத்திலிருந்து யாரும் வந்தால்தான் திறக்க வேண்டும் என்று மௌனமாக இருக்கிற போது கதவு இன்னும் அதிகமாக திருடர்களால் தட்டப்பட்டது. அதற்குள்ளாக காவலாளிகள் வந்துவிட்டனர். திருடர்களின் கையில் துப்பாக்கியோடு திருடர்களை பிடித்து விட்டார்கள். இந்த தகப்பனார் காவலாளர்களுக்கு நன்றி கூறினார். அதற்குள் காவலாளர்கள் கூறினார்கள், உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. உங்களைப் போல எல்லா மக்களும் விழிப்பாயிருந்தால் இந்த மாதிரிப்பட்ட களவுகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். உலகத்தில் தவறுகள் நடக்காமலும் பார்த்து கொள்ளலாம். ஆகவே மக்களாகிய நீங்கள் எல்லாரும் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி போனார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அவர் வருகைக்கு எவ்வாறு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இயேசு சொன்னபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருக்கிறோமா? அப்படி ஜெபிக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்களே அவர் வருகையில் அவரோடு கூட அழைத்து செல்லப்படுவார்கள் என்று இயேசு கூறினார். இயேசு பகல் வேளைகளில் ஜெப ஆலயங்களில் சென்று உபதேசிக்கிறதினாலே மக்கள் விழிப்பாயிருந்து அதிகாலையிலேயே இயேசு வருவதற்கு முன்னமே ஜெப ஆலயங்களில் அவருடைய உபதேசத்துக்காக காத்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து இயேசுவின் வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் காத்திருந்து தரித்திருந்து விழிப்போடு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள உம்மோடு வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.